நடிகர் விஷாலை வைத்து படம் எடுக்கும் தயாரிப்பாளர்கள், இயக்குநர்களுக்கு தற்போது கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் விஷ்ணு இணைகிறார். விஷ்ணு, விவரங்கள். நடிகர் விஷாலுக்கு எதிராக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. நடிகர் விஷாலை வைத்து எதிர்காலத்தில் படம் தயாரிக்கும் தயாரிப்பாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தினை கலந்து ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டும் என அந்த அறிக்கையில் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த அறிக்கையில் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி என்னவென்றால், கடந்த 2017 மற்றும் 19 ஆண்டு வரையிலான தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவராக நடிகர் விஷால் இருந்திருக்கிறார். அப்போது அவர் மீது எழுந்துள்ள குற்றச்சாட்டின் அடிப்படையில் 2019 ஆண்டில் இருந்து தமிழ்நாடு அரசு தயாரிப்பாளர் சங்கத்திற்கு தனி அதிகாரியை நியமித்தது. பிறகு 2019 ஆண்டு நியமிக்கப்பட்ட அந்த தனி அதிகாரி சங்கத்தின் கணக்கு வழக்குகளை சரிபார்க்க வேண்டும் என்று ஒரு சிறப்பு ஆடிட்டரை, கணக்கு வழக்குகளை சரிபார்த்து அவர் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அப்பொழுது சங்கத்தில் இருந்த நிதியினை தவறான முறையில் எடுத்து பயன்படுத்தப்பட்டுள்ளது என குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதில் சங்கத்தின் வங்கி கணக்கில் ஏற்கனவே வைப்பு நிதியாக வைக்கப்பட்டிருந்த 7,50,00,000 மற்றும் 2017-19 ஆண்டுகளில் வரவு செலவு என 5 கோடியும் சேர்த்து சுமார் 12 கோடி வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறு சங்கத்திலிருந்து முறைகேடாக செலவழிக்கப்பட்ட தொகையை சங்கத்திற்கு திருப்பி அளிக்க வேண்டும் என நடிகர் விஷாலுக்கு பலமுறை தயாரிப்பாளர் சங்கம் வலியுறுத்தியிருக்கிறது. எந்தவித பதிலையும் அளிக்காததால் மேற்படி விஷால் அவர்களை தயாரிப்பாளர் சங்கத்திலிருந்து அந்த செயற்குழு மூலியமாக ஏகமனதாக அந்த தீர்மானம் என்பது ஒன்று நிறைவேற்றப்பட்டது. அதில் இனிவரும் காலங்களில் தயாரிப்பாளர்கள் ஒருபோதும் நடிகர் விஷாலுக்கு ஒத்துழைப்பு வழங்க மாட்டார்கள் என அந்த தயாரிப்பாளர்கள் சங்கம் தீர்மானம் நிறைவேற்றியது. அதன் அடிப்படையில் அதனைத் தொடர்ந்து மீண்டும் ஒரு அறிக்கையை தற்போது வெளியிட்டிருக்கிறது. அந்த வகையில் நடிகர் விஷால் அவர்களை வைத்து எதிர்காலத்தில் படம் தயாரிக்கும் தயாரிப்பாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் மீண்டும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தில் கலந்து ஆலோசித்து பிறகு எந்த முடிவையும் எடுக்க வேண்டும் என ஒரு திட்டவட்டமாக ஒரு செய்தி என்பதையும் அறிக்கை என்பதையும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் வெளியிட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் நடிகர் விஷாலை வைத்து எதிர்காலத்தில் படம் இயக்கும் தயாரிப்பாளர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் தயாரிப்பாளர் சங்கத்தில் கலந்து ஆலோசிக்க வேண்டும் என்பதை திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.